அண்மை செய்தி. விசிகாவிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை நேர்மையான மக்கள் அரசியல் என்று ஆதவ் அர்ஜுனா அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விசிகாவிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதே நேர்மையான மக்கள் அரசியல் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த தற்போது 6 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் திருமாவளவனுடைய வரிகளை நினைவுபடுத்தி தானாக விடியும் என்பது தவறாக நம்பாதே, வீணாக மனநொந்து எல்லாம் விதி என்று வெம்பாதே, நீயாக முன்வந்து நெருப்பு விழி சிவந்து நிலையாக போரிட்டால் நிச்சயம் விடியல் என்று உனக்கு என்ற திருமாவளவன் வரிகளை மேற்கோள் காட்டி அவர் தனது அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அதிகாரத்தை அடைவோம் என்று எழுச்சி தமிழர் எந்த முழக்கத்தோடு இந்த கட்சியை கட்டமைத்தாரோ அந்த அதிகாரத்தை ஒடுக்கப்பட்ட மக்கள் அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எனது பயணத்தை ஜனவரி மாதம் ஆரம்பித்தேன். எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பினை உணர்ந்து கொள்கை உறுதிப்பாட்டுடன் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்தெடுக்கும் பணியை நான் முழுமையாக மேற்கொண்டேன் என்றும் கட்சியின் பிரச்சார வியூகங்களின் வழியிலே கட்டமைத்தேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் நான் கட்சியில் என்ன பணி செய்தேன் என்பதை அடிமட்ட தொண்டர்களாய் களமாடும் தோழர்களுக்கு நன்கு அறிந்திருப்பார்கள் என்றும், மேலும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றும், அந்த தொண்டர்களின் குரலாக நான் எப்போதும் இருப்பேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். தலைவரின் கையெழுத்திட்ட துணை பொதுச்செயலாளர் என்கின்ற பொறுப்பு கடிதம் கிடைக்கப்பெற்ற போது என்ன மனநிலையோடு இருந்தேனோ அதே மனநிலையோடு இப்போது நான் தலைவரின் கையெழுத்துடன் வெளியாகியுள்ள இந்த இடைநீக்கம் குறித்தும் கிடைத்தையும் எதிர்கொள்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தலித் மற்றும் பிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை அந்த மக்களுக்கான அதிகாரம் கிடைக்கும் வரை தொடர்ந்து முழுகிக் கொண்டே இருப்பதே நேர்மையான மக்கள் அரசியலாக இருக்கும் என்ற எனது உள்ளார்ந்த எண்ணத்தை தோழர்கள் மத்தியிலும் இப்போது பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என்று நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதாவது எந்த காரணத்திற்காக இவர் கட்சியை விட்டு நீக்கினாரோ மீண்டும் அதே காரணத்தை சுட்டிக்காட்டி மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த மக்களுக்கான அதிகாரத்தை தட்டி பறிக்கும் அந்த மனநிலையை எதிர்காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் உடைத்தெறிந்து ஜனநாயக வழியில் அதை பெரும் போராட்டத்தில் பங்கெடுக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபடும் என்றும் தெரிவித்திருக்கிறார். கருத்தியல் வழியாகவும் தோன்றும் தலைவர்களே மக்களுக்கான ஆட்சியாளர்களாக விளங்க முடியுமே தவிர சிறப்பால் அல்ல என்ற கொள்கையில் உறுதியாக பயணிக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இது குறித்து அவர் பேசும் பொழுதுதான் கட்சியை விட்டு இடைநீக்கம் செய்யப்பட்டார். மீண்டும் அதையே திரும்ப நினைவுபடுத்தி பேசியிருக்கிறார். மக்கள் ஜனநாயகத்தின் நீதிபதிகளை என்றும் தெரிவித்திருக்கும் அவர் மேலும் தொடர்ச்சியாக கருத்தியல் பேசிக்கொண்டு ஊழலை உருவாக்கும் போலி கருத்தியல்வாதிகளுக்கு மத்தியில் அடையாளப்படுத்தி காட்டுவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். மத பெரும்பான்மைவாதம், சாதி ஆதிக்கம், பெண்ணடிமைத்தனம், சிறுபான்மைக்கு எதிரான அச்சுறுத்தல், எளிய மக்களுக்கு எதிரான ஆதிக்க மனநிலை என தொடர்ந்து இந்த சமூகத்தில் நடந்து வரும் அநீதிகளுக்கு எதிராக என்னுடைய குரல் சமரசம் இல்லாமல் ஒளிந்து கொண்டே இருக்கும், தொடர்ச்சியாக ஒழித்துக் கொண்டே இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர், பேரறிஞர் மற்றும் அண்ணா, பெரியார் உள்ளிட்டவரின் கருத்துக்களை உள்வாங்கி அரசியல் பயணத்தை துவங்கி இருக்கிறேன். அந்த கொள்கையில் வழியில் எனது பயணம் எப்போதும் தொடரும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அம்பேத்கருடைய வரிகளை சுட்டிக்காட்டி சிந்திப்பதற்கான சுதந்திரமே உண்மையான சுதந்திரம் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் புதிய ஜனநாயக பாதையை உருவாக்கவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கடைசியாக அவர் பேசும்பொழுது கட்சி தலைமையில் இந்த நடவடிக்கையும் அந்த காலத்தில் வருகின்ற காலத்தின் கையில் ஒப்படைக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். திருமாவளவன் அவரை காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டது குறித்து பேசும் அவர்களும் இறுதியாக காலத்தின் கையில் இதை தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.